அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த எச்சரிப்பின் சத்தம் 7வது பாகம் தேவன் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினத்தில் பரிசுத்த சபையும் அதனுடைய தேவ குலைச்சல் பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலில் பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்திருக்கிறார். தேவன் மனுஷன் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்றார். அதோட 15வது வசனம், முன் நடந்தது இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறது முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். என்ன சொல்லுதுன்னா, நமக்கு முன்னோர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவங்க எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்படியும் நடக்க போகிறது. என்ன நடந்ததையோ தேவன் விசாரிப்பார் அப்படின்னு சொல்கிறது வசனம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16 முதல் 20 உள்ள வசனங்களை வாசிப்போம். 16 முதல் 20 உள்ள வசனங்களை வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவர்களை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். 20வது வசனம், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷம் 5:19 என்ன சொல்லுது, அந்த கற்பனை அந்த ஞாபகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி போதிக்க வேண்டும். அதை மீறி நடந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதன்படி தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் யாரு என்ன, நம்ம ஆசாரியர்கள் அப்புறம் ராஜாக்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ மற்றவங்களுக்கு நம்ம கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லணும். அப்ப சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை ஒன்றையும் மெருகூட்டியோ இல்ல இல்லாததையோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா சொல்லுது, இவைகளை கை கொண்டு போதிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் இருக்கிற மாதிரியே போதிக்கணும். அந்த கண்டிட்டு உணர்த்துதல் கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லப்படும். அதோடு கூட வேதபாரகர் பரிசேயர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேங்குது. இங்க என்ன சொல்லுது, வேதபாரகர் ஒரு பக்கமும் அடுத்தது பரிசேயர் அப்படிங்களையும் சொல்லுது. அதோடு கூட இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:31வது வசனத்தை வாசிப்போம். 31வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது. எப்படி சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும், அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் சபைகள் பெருகின. இன்று நாம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் பவுல் அந்த 3 நாட்களிலும் நடந்ததை விவரிக்கிறாருங்க. ஆனால் இங்கு நாம் இப்பொழுது இருக்கின்ற சர்வலோகத்தில் ஒவ்வொரு சபைகளிலும் என்ன எப்படி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? சபைகள் சமாதானம் பெற்று காணப்படுகிறதா, பக்தி விருத்தி அடைந்து காணப்படுகிறதா? இவை இரண்டையும் தான் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நாம் 1வது பாகத்திலிருந்து 6வது பாகம் வரைக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம். வருஷம் இந்த வாதையானது கொள்ளையானது வந்து கொண்டே தான் இருக்கும். இருந்த போதிலும் யார் நிமித்தமாக? இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமாகவா? ஏனென்றால் தேவன் சொல்கிறார், உலகத்திற்காக இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவருக்காக இருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. ஆம், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 6வது வசனம்.
நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினே. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக, நீர் எனக்கு தந்தவர்களை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறேன். 9வது வசனம் சொல்றேன்னா, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். பாத்தீங்களா, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே அப்படிங்குது. எப்படி? உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்படுகிறேன். நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் மகிமையை எதிர்பார்க்கிறார் சபைகளில். ஆனால் நாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தேவனுக்கு கொடுக்கின்ற அந்த மகிமையை நாம் நிச்சயமாக ஆவியோடும் உண்மையோடும், ஆவி ஆத்மா சரீரத்தோடும் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இதுதான். ஏன்னா இன்றைய சூழ்நிலையிலே சபைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றன? தேவனுக்கு விரோதமாக போய்கொண்டிருக்கிறது, மாம்ச ரீதியாக போய்கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சபைக்குள் வந்துவிட்டது. இதனால்தான் பவுல் சொல்கிறார், அப்பொழுது சமாதானம் பெற்ற சபைகள் பக்தி விருத்தி அடைந்தன. இன்று சமாதானம் இல்லாமல் சபைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. போட்டிகள், பொறாமைகள், வஞ்சகங்கள், முறுமுறுப்புகள், இதெல்லாம் செஞ்சுட்டு நாம தேவனை ஆராதிக்கிறோம். அதை பத்தி வசனம் தெளிவாக சொல்கிறது. இன்னும் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். 11-12, 11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதோடு கூட 12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. தெளிவா சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும்பா. என்ன அடுத்தது? அசுத்தமா இருக்கவன் இன்னும் அசுத்தமாவே இருக்கட்டும். எங்க? சபைகளில். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்துக்காக நான் வேண்டிக்கலப்பா, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்க இருக்கிறாங்க? சபைக்கு வருவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் இன்னும் அநியாயம் செய்வன் செய்யட்டும். அடுத்தது, அசுத்தமா இருக்கவன் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த 4 கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? அன்பான சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கையின் சட்டம் மிகவும் தெளிவாக நிறுத்துகிறது. இன்னும் தெளிவா பார்க்கணும்னா, தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கும். தானியேலின் புஸ்தகம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டேன். தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார், வெளிப்படுத்துகிறார். அதை பத்தி பயந்து தானியேல் கேட்கிறார், என்னன்னு? ஆண்டவரே இதை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, 9வது வசனம். அதுக்கு அவன், தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்படும், முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அதோடு 10வது வசனம், அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். பாருங்க, அதே வசனம் சொல்றீங்க. என்ன சொல்றது? சுத்தமா இருக்கணும், வெண்மையாக்கப்பட்டு அவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ இன்னும் துன்மார்க்கமா தான் போயிட்டு இருப்பான். அடுத்தபடியாக ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வான். இப்போ தேவனுடைய பட்சத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் ஞானவான்களாக சபையில் காணப்பட்டுக் கொண்டு இருக்கிறோமா? இன்னும் தேவன் அப்பொழுது அப்படின்னா என்னதான் சொல்ல வராரு அப்படின்னா, மீகா எடுத்துக்கோங்க. மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். 6-8. மனுஷனே நன்மை என்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நல்லது எதுன்னு உனக்கு நான் சொல்லியிருக்கிறப்பா. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தால் அல்லாமல்,
வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மையே இல்லாம உன்கிட்ட என்னப்பா கேட்கிறேன், அந்த மனத்தாழ்மை தான்ப்பா எனக்கு வேணும். சபையில் அந்த மனத்தாழ்மையோடு நீ என்ன ஆராதி, மனத்தாழ்மையோடு அந்த பரிசுத்த பந்தியில பங்கு பெறு, இதுதான் கேட்கிறேன். இதை மீறி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் உணர்த்துகிறார். அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமான். யார் அவன்? இன்னொருத்தன் வந்தான் இல்லையா, என்ன, நானே காணிக்க போடுறேன். அடுத்தது என்ன செய்யறா, வாரத்தில் 2 தடவை வாசிக்கிறேன். அடுத்தது தசமமாக கொடுக்கிறேன். அடுத்தது இப்படி ஜெபம் பண்ணா பழக்கல. ஆனா ஆண்டவரு அதை கேட்கலையாமா. இந்த ஆயக்காரன் கிட்டே வராம, எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கே வராம, அங்கேயே டோர் கிட்டே நின்று, ஆண்டவரே உள்ள வரதுக்கு எனக்கு தகுதி இல்ல ஆண்டவரே. தாழ்மை. தேவன் சொல்றாரு பாருங்க, இதுல மீகாத, உன்கிட்ட என்ன கேட்கிறார், எது நன்மை எது தீமை தெரியுது, தாழ்மையா இருக்கிறார். இந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், நம்ம சாதாரணமா ஆண்டவரே அப்படிங்கிறோம், அவர் துணியில கண்களுக்கு வானத்தை ஏறெடுக்க துணியாமல் என்ன சொல்றாராமா, மார்பிலே எடுத்துக்கொண்டு அடிச்சுக்கிறாராமா. எப்படி இறந்தா எப்படி நம்ம அடிச்சுக்குவோம் சொந்தக்காரர்கள், அது மாதிரி மார்பிலே அடித்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்காக நீங்க கல்வாரி சிலுவையிலே ரத்தம் முழுவதையும் எனக்காக செஞ்சு ஈடுபலியாக, ஆண்டவரே என்னுடைய ஜீவனுக்காக இந்த ஜீவனை கொடுத்தீரே அப்படி மனசுல எண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிறார். அடிச்சுக்கிட்டு, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இது தாழ்மை. இந்த தாழ்மை சர்வலோகத்தில் உலகத்தில் இந்த சபைகளில் காணப்பட்டுக் கொண்டிருக்கு. துணிகரம், ரொம்ப துணிகரம். அதுதான் உணர்த்துகிறார் ஆண்டவர். ஏன்னா இப்படி கொள்ளை நோய் வந்துகிட்டு இருக்குன்னா காரணம் நம்மளும் தான். நம்மளும் ஒரு காரணம் இருக்கு, மீது ஒண்ணு கிடையாது. சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் பரிசுத்த சபையிலே காணப்பட வேண்டும். பரிசுத்த சபை பரிசுத்த குலைச்சலுக்கு ஆளாக கூடாது என்பது தேவ